السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يريدون أن يطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. صدق الله العلي العظيم. புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய திருத்தூதன் மாறியும் தலைவர் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ரமலானுடைய இரண்டாவது ஜும்மாவிலே இங்கே வீட்டிருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரியர்களே, சகோதரர்களே, சங்கை மிகுந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைய பெற்று இரண்டாவது பத்திலே நாம் வீட்டிருக்கிறோம். ரமலானுடைய நோன்பை நாம் தொடர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் மிகச் சிறப்பான முறையிலே நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ரமலானுடைய காலத்தில் மிக நிம்மதியான முறையிலே நம்முடைய குர்ஆன் ஷரீஃபை நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் பிற அமல்களை மிக நிம்மதியாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரங்களிலே நோன்பினுடைய மகத்துவத்தை குறித்தும், குர்ஆனுடைய சிறப்புகளை குறித்தும், ஜகாத்தினுடைய சட்டங்களை குறித்தெல்லாம் பார்த்தோம். இந்த வாரத்திலே நமக்கு எதிராக செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை நாம் எல்லாம் புரிந்து கொண்டு, காலத்தின் அவசியமாக இருப்பதால் அவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு, நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திற்காக வேண்டி நாம் எல்லாம் தொடர்ந்து இந்த ரமலானுடைய காலத்திலே எல்லா வக்துகளிலேயும் எல்லா நேரங்களிலேயும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த ஹோலி பண்டிகைக்காக வேண்டி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சம்பல் நகர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியே இன்றைக்கு தொலைவிடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சம்பல் நகரை சுற்றி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட சாஹி ஜும்மா மஸ்ஜித் உட்பட 10 பள்ளிவாசல்கள் திரையிட்டு மூடப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் ஜும்மாவுடைய நேரத்தை அவர்களுடைய இஷ்டத்திற்கு தோதுவாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் நாங்கள் பேசிதான் முடிவெடுத்திருக்கிறோம் என்பதாகவும் சொல்லுகிறார்கள். கடந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக ஊபியினுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஒரு மாநாட்டிலே பேசுகிறார். எங்களுக்கு வருடத்திலே ஒரு தடவை தான் இந்த ஹோலி பண்டிகை, சௌபாய் பண்டிகை என்பதாக அவருடைய பாஷையிலே சொல்லுகிறார்கள், வருகிறது. ஆனால் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வாரம் வாரம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். இந்த நாட்களிலே நீங்கள் வெளியே வராமல் இருக்க வேண்டும். ஒரு கால் நீங்கள் வெளியே வந்து, இவர்களெல்லாம் சந்தோஷத்தில் இருப்பார்கள், மகிழ்ச்சியில் இருப்பார்கள். அந்த சாயங்களை உங்கள் மீது பூசுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது என்பதாக ஒரு முதல்வர் பேசுகிறார். ஒரு முதல்வர் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டிய, எல்லா மக்களுக்கும் சரியான ஒரு சட்டத்தை, சமமான உரிமைகளை பெற்றுத் தரக்கூடியவர் தான் ஒரு முதல்வராக இருக்க முடியும். ஆனால் இவர்கள் இப்படித்தான் செய்வார்கள், நீங்கள் இப்படி போங்க. இவர்கள் இந்த பக்கமாக வந்தால் நீங்கள் அந்த பக்கமாக போங்க, எந்த விதமான குறைபாடும் உங்களுக்கு ஏற்படாது, எல்லா விதமான பாதுகாப்பையும் இந்த அரசாங்கம் செய்து தரும் என்பதாக சொல்லக்கூடியதுதான் உண்மையான அரசாங்கம். ஆனால்
அவங்க இந்த பக்கமா வராங்க, நீங்க வேறு ஒரு தெருக்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய தொழுகைகளை முன்பின் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஜும்மா என்பது ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உயர் நாடி. எந்த தொழுகைக்கு நாம் சொல்கிறோமோ இல்லையோ, ஜும்மாவிற்கு கண்டிப்பாக எப்படியாவது சென்றாக வேண்டும் என்பதாக எல்லா வேலைகளையும் முதலில் தள்ளிவிட்டு நாம் வருகிறோம். அந்த ஜும்மாவுடைய தொழுகையை கூட அவர்களுடைய எண்ணத்திற்கு தோதுவாக, அவர்களுடைய நேரத்திற்கு தோதுவாக இதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு இந்த தினத்தில் ஏற்பட்டிருக்கிறது. சரியாக இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, இந்த நேரத்திலே ஜும்மாவை நாம் நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஆனால் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்திலே, ஊபியிலே ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிவாசல்களும் திரைசீலை போட்டு மூடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எந்த நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, உலகத்தில் அதிகமாக சோதனைக்குள்ளாக்கப்படக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாமிய சமுதாயம் மட்டும்தான். மிகப்பெரிய ஒரு சோதனை நாம் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் மட்டுமல்ல, முழு உலகத்திலேயும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லா இடங்களிலேயும் இஸ்லாமியர்களுக்கு சோதனை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார். அமெரிக்காவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், இன்னும் பல நாடுகள், நிறைய நாடுகள் இருக்கிறது. எல்லா நாடுகளிலேயும் இஸ்லாமியர்களை ஒரு மூன்றாம் தர மக்களாக ஒதுக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய வெறுப்புணர்வுகளை அவ்வப்போது கக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய வெறுப்புணர்வுகளை அவ்வப்போது தூவி கொண்டிருக்கிறார்கள். சமீப காலமாக இந்தியாவில் இது பரவலாக இருக்கிறது. இந்த ஆட்சி வந்துவிட்ட பிறகு இந்த மூன்றாவது தடவை தொடர்ந்து இவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த மமதையால் தொடர்ந்து அவர்கள் என்ன சட்டத்தை இந்த நாட்டில் நிறைவேற்றுகிறார்களா இல்லையா, அல்லது அவர்கள் கொண்டு வந்த அந்த கான்ஸ்டிடியூஷனை சரியான முறையில் பயன்படுத்துகிறார்களா இல்லையா, இதெல்லாம் அவங்க கவனிக்கிறது கிடையாது. மக்கள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், இந்த மக்களுக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் எதையும் அவர்கள் நடத்துவதில்லை. நீங்க தினமும் பாருங்கள், எங்காவது ஒரு மந்திரி, எங்காவது ஒரு அமைச்சர் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரங்களை பேசிக்கொண்டே இருப்பார். அதன் பக்கமாக நம்முடைய கவனங்களை சிதறடித்துக் கொண்டே இருப்பார்கள். தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல இந்தியாவிலே இன்றைக்கு தொடர்ந்து இஸ்லாமியர்கள் மீது இந்த வெறுப்பு பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த இந்தியாவிலே அதிகமாக கலவரத்திலே கொல்லப்படக்கூடியது இஸ்லாமியர்கள் தான் என்பதாக ஒரு ஆய்வு சொல்லுகிறது. இந்த இந்தியாவில் அதிகமாக சிறைகளை நிரப்பி இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் தான் என்பதாக சொல்லப்படுகிறது. கலவரங்களின் போது வீடுகள் மட்டுமல்லாமல் அவருடைய தொழிற்சாலைகள் சரி, அவருடைய கடைகள் சரி, அவருடைய நிறுவனங்கள் சரி, எல்லா நிறுவனங்களும் இடிக்கப்படுவது, எல்லா கடைகளும் இடிக்கப்படுவதிலே அதிகம் இருப்பது இஸ்லாமியர்களுடைய நிறுவனங்கள் தான். இன்னும் சொல்ல போனால் பல பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பாபர் மசூதிக்கு பிறகு இன்றைக்கு அவருடைய கையில கிட்டத்தட்ட 300 பள்ளிவாசல்களுக்கு மேலாக வைத்திருக்கிறார்கள். இது எல்லாம் அடுத்து தொடர்ந்து அவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆங்காங்கே ஒரு பிரச்சனையை கிளப்பி வைத்து, இந்த இடத்துல இவர் இருந்தார், அந்த இடத்துல இவர் இருந்தார், இதற்கு ஆய்வு செய்கிறோம், இதற்கு கீழே ஏதோ இருக்குது என்பதாக சொல்லி என்னென்னமோ அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கமாக இந்த உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கமாக பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்லாமியர்களுடைய உணவுப் பொருள்களை கை வைக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. சில விஷயங்களை தவிர்த்து இதையெல்லாம் சாப்பிடலாம் என்பதாக சொல்லுகிறது. ஆனால் இவர்கள் தொடர்ந்து அந்த மாட்டினுடைய பிரச்சனையை எடுத்து வந்து இஸ்லாமியர்கள் எங்காவது மாட்டை அறுத்தார்கள் என்று சொன்னால், அது மாட்டை வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், மாட்டுக்கறியை சாப்பிட்டார்கள் என்று சொன்னால் தொடர்ந்து அவர்கள் மீது ஏதாவது ஒரு பிரச்சனையை செய்வது, அதை வைத்திருக்கக்கூடியவர்களை கொலை செய்வது. எத்தனை கொலைகளை பார்த்தோம், அஹ்லாக்கில் இருந்து எத்தனையோ கொலைகளை பார்த்தோம். ஒரு ஆபீஸ் அவர்கள் ட்ரெயின்ல பயணம் செய்கிறார், அவர் ஒரு மாட்டுக்கறியை வச்சிருந்தான்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல இருந்து தள்ளி கொலை செய்கிறார்கள். இப்படியெல்லாம் கடந்த காலங்களில் இருந்து இப்பொழுது வரைக்கும் ஜெய் ஸ்ரீராம் என்பதாக சொல்லி பல இஸ்லாமிய இளைஞர்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியாக இஸ்லாத்தின் மீது தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரங்களை இந்த பாசிச அரசாங்கம், இந்த பயங்கரவாத அரசாங்கம் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதை நாம் எல்லாம் மௌனமாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்கள், ஆகையால் தான் நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் துஆ. இன்றைக்கு இந்த நாட்டிலே நாம் எதை செய்தாலும் அதை வன்முறையாக கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு எல்லோரையும் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். மற்றவர்கள் பேசக்கூடிய பேச்சை எல்லாம் ஒரு பேச்சாக கருதுவதில்லை, ஹைகோர்ட்டாவது என்பதாக கேட்கிறார்கள். அதெல்லாம் ஒரு பேச்சாகவே எடுக்கிறது கிடையாது. ஒரு கோர்ட்டை மதிக்கக்கூடிய நபரே கிடையாது, அவமானப்படுத்துகிறார்கள். அதெல்லாம் இன்ன வரைக்கும் தூசி தட்டி பார்க்கவே படவில்லை.
ஆனால் இஸ்லாமில் ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிவிட்டார்கள் சொன்னால் அதற்கு பல அடக்குமுறைகள் ஏற்படுகிறது, அவங்களை ஒடுக்குகிறார்கள். இப்ப இந்த காலகட்டங்கள்ல வந்து நம்ம எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல்ல நாம் இன்றைக்கு சிக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய கையில் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்னவென்று சொன்னால், நாம் இந்த மக்களுடைய உள்ளங்கள் மாற்றப்பட வேண்டும், இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக இருக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி, அதுவும் குறிப்பாக ரமலானுடைய காலத்தில் இருக்கிறோம், அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நம்முடைய மார்க்கம் என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு மனிதனை இந்த உலகத்திலே வாழ வைத்தீர்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வாழ வைத்தீர்கள் என்பதாக சொல்கிறது. அதற்காக வேண்டிதான் நம்ம மௌனமாக இருக்கிறோம். இல்லையென்றா நமக்கு வந்து வாள் எடுக்க தெரியாதா, திரும்பி அடிக்க தெரியாதா, எல்லாவற்றையும் பார்த்து வந்த சமூகம் தானே நாம். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் எதை செய்தாலும் பெரிதாக்குவதற்கு ஒரு கூட்டம் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் மௌனமாக இருக்கிறோம், மௌனத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த மௌனத்தை கலைப்பதற்காக வேண்டித்தான் இந்த பாசிச பயங்கரவாதிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இது மாதிரியான பிரச்சனைகளை அவ்வப்போது தூவி கொண்டிருக்கிறார்கள், ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியுடைய உள்ளங்களை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாமியுடைய உள்ளங்களில் வெறுப்பை தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள். எவனாவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று செஞ்சிட மாட்டானா, அவனை பிடிச்சி போட்டு அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையே நம்ம என்ன செஞ்சிடும், ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவோம் என்பதாக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அன்புமிக்கவர்கள், நமக்கு நாயகம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த வழிமுறைகளை நாம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த போர்களை எல்லாம் நீங்கள் பாருங்கள். வலிய சென்று ரசூலுல்லாஹ் எந்த போரையும் செய்யல. தன் மீது ஆதிக்கம் செலுத்தப்படும் போது, தன்னை அடக்குமுறைக்குள்ளாக்கப்படும் போது தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க, பொங்கி எழுந்திருக்கிறாங்க. மற்ற நேரங்களில் ரசூலுல்லாஹ் தானாக முன் வந்து எந்த போரையும் செய்ததில்லை என்பதுதான் வரலாறு. நீங்க உஹது யுத்தத்தை எடுத்துக்கலாம். உஹது யுத்தத்துல ஒரு தோல்வி ஏற்படுகிறது. அதுல முக்கியமானவர்கள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள், முக்கியமான சஹாபாக்கள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள். அது குறிப்பா யார் கொல்லப்படுகிறார்கள் சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சச்சா ஹம்ஸா ரலியல்லாஹு கொல்லப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஹம்ஸா ரலியல்லாஹுடைய அந்த உடலை பார்த்து, அவருடைய அந்த தேகத்தை பார்த்து அழுதார்கள் என்பதாக வரலாற்றிலே பார்க்கிறோம். என்று சொன்னா அவருடைய உடலை வந்து சின்ன பின்னப்படுத்தி வைத்திருந்தார். அவருடைய உடலை ஹிந்தாவும் வஹ்ஷியும் சேர்ந்து சின்ன பின்னப்படுத்தி வைத்திருந்தார்கள். அதை பார்த்து ரசூலுல்லாஹ் வந்து ரொம்ப கதறி அழுதாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் அவர்கள் மீது உயிரை வைத்திருந்தார்கள், பாசத்தை வைத்திருந்தார்கள். ஏன்னா ஹம்ஸா ரலியல்லாஹு வந்து எப்படி இருந்தாங்க சொன்னா, அவங்களுடைய பெயரே நமக்கு சொல்லுவாங்க, அஸதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய சிங்கம் என்பதாக சொல்லுவாங்க. ஒரு சிங்கத்தை போன்று இருந்தார்கள். குடும்பத்தை நல்ல முறையில பார்த்துக்குவாங்க. ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் அவங்க சொல்லி அழுகும் போது, அந்த மௌத்தை பார்த்து, அந்த ஜனாசாவை பார்த்து அழுகும் போது இதைதான் சொல்லி அழுதாங்க ரசூலுல்லாஹ். குடும்பத்தை நீங்க எப்படி பார்த்துக்குவீங்க, உறவுகளை நீங்க எப்படி பார்த்துக்குவீங்க, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா என்பதாக சொல்லி அழுதாக என்பதாக நம்ம வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் எக்ஸ்ட்ரீமா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, அல்லாஹ் மட்டும் எனக்கு அனுமதி கொடுத்திருந்தா, அல்லது பின்னால் உள்ளவர்கள் இதை சுண்ணத்தாக்கி விடுவார்கள் என்பதை மட்டும் நான் நினைக்காவிட்டால் நான் இதை செஞ்சிருப்பேன். என்ன சொன்னார்கள், உங்களுடைய உடலை அப்படியே புதைக்காமல் இங்கே வாழக்கூடிய காடுகளில் வாழக்கூடிய அந்த மிருகங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பறவைகளுக்கும் நான் தூவி விட்டிருப்பேன். அதை சாப்பிடக்கூடிய அந்த பறவைகளும் காட்டு விலங்குகளும் உங்களின் மூலமாக உயிர் வாழுகிறது என்ற ஒரு சந்தோஷத்திலே நான் இருப்பேன் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கன்னா, எந்த அளவுக்கு பாசத்தை வச்சிருப்பாங்க பாருங்க, எந்த அளவுக்கு பாசத்தை வைத்திருப்பாங்க. இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு என்பதன் காரணமாகத்தான் நான் செய்யவில்லையே தவிர என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். கடைசியில் ஜனாஸா தொழ வைக்கப்பட்டு எல்லாம் முடிந்து விடுகிறது. அப்ப அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் ஒரு உறுதிமொழி எடுக்கிறார். அடுத்த ஒரு போரிலே கண்டிப்பாக எதிரிகளை நாம் துவம்சம் செய்ய வேண்டும். இதை விட அதிகமாக 70 பேர்கள் அவர்கள் கொலை செய்திருக்கிறார்களா, இதை விட பல மடங்கு கொலை செய்ய வேண்டும் என்பதாக இங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் திட்டம் தீட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹ் வந்து அமைதியாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து உள்ளம் கொதித்து போயிருக்கிறது. உயிருக்கு உயிரான ஹம்ஸா ரலியல்லாஹு கொலை செய்திருக்கிறார்கள், மிக கொடூரமான முறையில் தாக்குதல் செய்து கொலை செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம சமீபத்தில் பார்க்கிறோம், நம்முடைய இஸ்லாமிய எத்தனை குடும்பங்களில் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார். காஷ்மீர் போன்ற இடங்கள்ல வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்பதாக சொல்கிறார். யாரின் மூலமாக பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு அதிகாரிகள் மூலமாக பாதுகாப்பு இல்லை என்பதாக சொல்கிறார்கள். பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களே அவர்களின் மூலமாகத்தான் பாதுகாப்பு இல்லை என்பதாக சொல்கிறார். இப்படி பல இடங்கள்ல, பல மாநிலங்கள்ல, பல ஊர்கள்ல வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு அவருடைய மானத்திற்கு, அவருடைய மரியாதைக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை என்பதாக இன்றைக்கு சமூக ஆர்வலர்கள் சொல்கிறார். அந்த நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் எடுத்த விஷயத்தை அல்லாஹ் அறிந்து அல்லாஹ் உடனடியாக குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகிறார். வைனாக்கபத்தும் ஃபாஸிபு பிஸ்மா வகிபத்தும் பி,
நீங்க பழி வாங்குவது என்று சொன்னால் சரிக்கு சமமாகத்தான் பழி வாங்க வேண்டும். நீங்க என்ன வேணா செஞ்சிடலான்றதுக்கு மார்க்கம் கிடையாது. உடனே அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகிறான். அவங்க 70 பேர் கொலை செஞ்சாங்கன்னா நீங்க 70 பேரை செய்யலாம். நீங்க நினைச்சா மாதிரிலாம் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இதை விட ரொம்ப சிறப்பு எது தெரியுமா? வலையின் சபர்த்தும் ஹைருல் லிஸ்ஸாபிரீன். நீங்க பொறுமையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் பொறுமையாளர்களுக்குரிய கூலியே தனி கூலி என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அந்த பொறுமையைத்தான் இன்னைக்கு நம்ம கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பொறுமையைத்தான் இன்றைக்கு நாம் மேற்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் என்னைக்காவது ஒரு வேதனை உங்கள் மீது இறக்கி விட மாட்டானா? இந்த இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதுகாப்பை அல்லாஹ்வுத்தாலா தந்து விட மாட்டானா? ஒரு விடியலை தந்து விட மாட்டானா என்றெல்லாம் ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளங்களும் கொதித்துக் கொண்டிருப்பதை யாராலும் மறுக்க முடியாது. நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறோம், ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வடநாட்டு முஸ்லிம்கள்லாம், வடநாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் இப்படித்தான் வாழ்கிறார்கள் என்பதாக நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தினமும் ஒரு பிரச்சனைங்க. புல்டோசரை வச்சு வீடை இருக்கிறாங்க. தினமும் ஒரு பிரச்சனை. தொழுகைக்கு போவதை தடுக்கிறான், வெளியில வந்து உட்கார்றதை தடுக்கிறான், எல்லாவற்றையும் தடுத்துக் கொண்டிருக்கிறான். இஸ்லாமிய அடையாளங்களை அழிப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இஸ்லாமிய அடையாள சின்னங்கள்ல ஆக மிக உயர்ந்த சின்னம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. அந்த பள்ளிவாசலை வடநாட்டு பக்கத்திலே தான் அதிகமாக இடிப்பதற்காக தயார் நிலையில் வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியும் கூட இங்கே கூட சில பள்ளிவாசல்களை பார்த்து வைத்திருக்கிறார்கள் என்றும் சொல்கிறார்கள். இப்ப எல்லா இடங்களிலையும் ஆக்டோபஸ் கைகளை இவர்கள் விரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இஸ்லாமிய சமூகம் எந்த ஒரு எதிர்வினையும் நாம் ஆற்றாமல் ஏன் பொறுமையோடு இருக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் அடுத்த துவா செய்கிறோம். அல்லாஹ் என்னைக்காவது ஒரு முடிவை இறுதி முடிவை தருவான் என்பதாக நாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்து கொண்டிருக்கிறோம். ரமலான் மாதம் நமக்கு மிகச் சிறந்த மாதம். இந்த மாதத்துல நமக்காக நாம் துவா செய்கிறோம். எல்லாம் எனக்கு ரஹ்மத் செய்வாயாக, என்னை பாவத்தை மன்னிப்பாயாக, என்னோட குடும்பத்தை பாதுகாப்பாயாக, எனக்கு பொருளாதாரத்தை தருவாயாக, அதை தருவாயாக, இதை தருவாயாக, என்னவெல்லாம் நம்முடைய உள்ளத்துல வருது எல்லாத்தையும் நம்ம துவா செய்யறோம். அன்பு மிக்கவர்களே, நமக்காக நாம் துவா செய்வதோடு நம்முடைய இரத்த பந்தங்களாக, நம்முடைய உறவுகளாக, நம்முடைய சதை துண்டுகளாக இருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய மக்களுக்காக வேண்டி நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எங்கோ ஒரு இஸ்லாமியன் அடிக்கப்படுகிறான் என்பதாக நாம் இங்கே உட்கார்ந்து விடாமல், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எங்கோ ஒரு முஸ்லீம் அடிக்கப்பட்டான் என்று சொன்னால் அதனுடைய பாதிப்பு உன்னுடைய உடலிலே தெரிய வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆப்கானிஸ்தானில் அடிக்கப்படுறான், பலஸ்தீனில் அடிக்கப்படுறான் என்று நாம் இருந்து விடக்கூடாது. அதனுடைய வலி உன்னுடைய உடலிலே தெரிய வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கடந்த காலங்களை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு காலகட்டங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா ரமலான் என்று வந்து விட்டால் இஸ்லாமியர் அமைதியாக நோன்பு வைக்கக்கூடாது, அமைதியாக தொழக்கூடாது என்பதற்காக பல இடங்கள்ல பல பிரச்சனைகளை அவர்கள் முன் தயாரிப்பு செய்து அதை ரமலானிலே வெளியிடுகிறார்கள். ரமலான்ல இஸ்லாமியர்களுக்காக நோன்பு வைக்கக்கூடாது, தொழுகக்கூடாது, நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதற்காக இதெல்லாம் இவர்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு திட்டமிட்ட சதி. இதற்காக வேண்டி நாம் நம்முடைய இஸ்லாமிய சமூகம் ஒரு கட்டமைப்போடு இருக்க வேண்டும். ஒற்றுமை இல்லாத ஒரு சமூகமாக நாம் இருக்கோம். ஆளாளுக்கு ஒரு கட்சி, ஆளாளுக்கு ஒரு அமைப்பு, ஒண்ணுமே இல்லாத 4 பேரை கட்சியில் ஒரு அமைப்பை என்ன செய்யறான்னு சொன்னா லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு சுத்திட்டு கிடக்கிறான். எப்படி இந்த இஸ்லாமிய சமூகம் உயரும்? நம்ம இது என்னதான் கத்தி சொன்னாலும் கூட இந்த ஒற்றுமையை பேசக்கூடிய மேடைகளிலே பேசக்கூடியவர்களே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறார்கள். ஒற்றுமை 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 என்றும் கயிற்றை பற்றி பிடியுங்கள், அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. உங்களுக்கு வெற்றி வேண்டுமா, இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு பலமாக நிற்க வேண்டுமா, நீங்கள் ஒற்றுமையை கடைபிடியுங்கள் என்பதாக நாம் எல்லோரும் கத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தனித்தனியாக பிரிந்திருக்கக்கூடிய ஆடுகளாகத்தான் இருக்கிறோம். ஆனால் ஓநாய்கள் நம்மை மிக சீக்கிரமாக கவிக்கொள்கிறார். ஒவ்வொரு அமைப்பையும் தனித்தனியாக பிரித்து வைத்திருக்கிறார்கள், ஒன்று சேர விடாமல் வைத்திருக்கிறார்கள். இவங்களும் சேரது கிடையாது, அவங்களும் சேர விடுறதும் கிடையாது. நம்முடைய இஸ்லாமிய சமூகம் இருக்கக்கூடிய நிலையில தான் பல இடங்கள்ல பல மாநிலங்கள்ல இஸ்லாமிய சமூகம் அடக்கப்பட்டு கொண்டும் ஒடுக்கப்பட்டு கொண்டும் இன்னைக்கு பாருங்க ஜும்மா தொழ முடியாம இருக்கிறாங்க. ஹோலி பண்டிகை என்பது ஒரு மத பண்டிகை. அந்த மத பண்டிகை முன்வைத்து இன்னைக்கு ஜும்மாவை தள்ளி போடுறான், பள்ளிவாசலை மூடுறான்னு சொன்னா நம்முடைய இஸ்லாமிய சமூகம் ஒரு பக்கமாக எவ்வளவு பெரிய ஒரு வலியை தன்னுடைய உள்ளத்திலே தாங்கிக் கொண்டிருக்கிறது. மக்கள் அந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கை கொடுத்துக் கொண்டிருக்கிறார், நிம்மதியாக ஜும்மாவை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும். இது நாளை இங்கும் வரலாம் என்பதற்கு இவர்கள் சமிக்ஞை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இந்தியாவிலே பல மாநிலங்கள் அவங்களுடைய கையை விரிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வைப்பதற்கும் அவர்கள் எத்தனைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நம்ம எந்த நேரத்தில் வழிவிட்டு விடக்கூடாது. இந்த வெறுப்பு பிரச்சாரங்கள் எல்லாம், இஸ்லாத்தின் மீது இந்த வெறுப்புகளை எல்லாம் ஏன் கத்துகிறார்கள்? இதை நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா,
இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி தான் இதற்கு அடிப்படை காரணம். 1.6 பில்லியனாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மக்களுடைய விகிதாச்சாரம் 2050 தொட்டது என்று சொன்னால் 2.76 பில்லியனாக மாறும். இந்தியாவே இஸ்லாமிய நாடாக மாறுவது கூட ஆச்சரியம் அல்ல என்பதாக சொல்கிறார்கள். வெளிநாடுகளில் போனீங்கன்னா, மேற்கத்திய நாடுகளில் போனீங்கன்னு சொன்னா இது இந்தியா என்று இருப்பதால் இது இந்துக்களுடைய நாடு என்பதாக அவர்கள் கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த இந்தியாவிற்காக வேண்டிய இஸ்லாமியர்கள் எவ்வளவு ரத்தங்களை செஞ்சிருக்கிறார்கள், இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக வேண்டிய இந்த இஸ்லாமியர்கள் எவ்வளவு தன்னுடைய பங்கை கொடுத்திருக்கிறார்கள், எவ்வளவு மிகுதமாக இஸ்லாமியர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கணக்கு நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் மேலை நாடுகளில், மேற்கத்திய நாடுகளில் இந்தியா என்பது இந்துக்களுடைய நாடு என்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம இங்க இருந்து ஹஜ்ஜுக்கு போனா கூட நம்முடைய அந்த ஐடென்டிட்டியை பார்த்தாங்கன்னு சொன்னா, நீங்க எந்த நாட்டிலிருந்து வரீங்க, அங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்களா என்பதாக கேட்கிறாங்க. கடைகளில் போனா, அங்க இங்க போனான்னு சொன்னா, அங்கெல்லாம் குர்ஆன் மனப்பாடம் செய்யறவங்க இருக்கிறாங்களா? ஆனா ஹாஃபிதுல் குர்ஆன் என்று சொன்னால், நான் குர்ஆனை மனனம் செய்தவன் என்று சொன்னா, அங்க ஹாஃபில்லாம் இருக்கிறாங்களா, குர்ஆனை மனனம் செய்தவர்களா இருக்கிறார்களா என்பதாக ஆச்சரியமாக கேட்கிறார். அப்படித்தான் இந்த நாட்டை அவர்கள் வெளியிலே அவர்கள் போக்கஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இந்துக்களுடைய நாடு என்பதாக, ஒரே நாடு ஒரே திட்டம் என்பதாக எல்லாம் பேசுகிறார்களே, இதெல்லாம் அவங்க ஏன் போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, இந்த நாட்டை ஒரு ஜனநாயக நாட்டை இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரே குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும், அவருடைய பாசிச சக்திகள் கீழ் கொண்டு வர வேண்டும், RSS கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுக்க இஸ்லாத்தினுடைய பரவல் அதிகமாக இருப்பதின் காரணமாகத்தான், அந்த வயிற்றெழுச்சியின் காரணமாகத்தான் அவ்வப்போது ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும் இஸ்லாமியர்களுக்கு எங்காவது தொல்லைகள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவ்வளவு வளர்ச்சி இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமூகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது சொன்னால் அடைந்து கொண்டிருக்கிறது. அந்த வளர்ச்சியை கண்டு தாங்க முடியாமல் இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவுதான் தடுத்தாலும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், நீங்க இந்த இஸ்லாத்தை உங்களுடைய வாயால் ஊதி அணைக்க நாடுகிறீர்கள், ஆனால் அல்லாஹ் தஆலா இதை பரிபூர்ணப்படுத்தியே தீருவான் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. வரலாறையும் நீங்க பாருங்க, வரலாறு நெடுக பார்த்தீங்கன்னு சொன்னா, வந்த ஒவ்வொரு அரசனும் இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டித்தான் அந்தந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டான். மிகப்பெரிய ஒரு விரோதி, இஸ்லாத்திற்கு விரோதியாக இருந்தவன் யார்? ஃபிரௌன். என்ன செய்தான்? மூசா அலைஹிஸ்ஸலாமையும் அவர்களை சார்ந்திருக்கக்கூடியவர்களையும் அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சூனியக்கார மாநாட்டையே ஏற்படுத்தினான். சூனியக்காரர்களை எல்லாம் அழைத்தான், வாருங்கள் உங்களுடைய வித்தைகளை காண்பியுங்கள் என்பதாக அத்தனை சூனியக்காரர்களையும் அழைத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னந்தனியாக அங்கே நிற்கிறார்கள். சூனியக்காரர்கள் எல்லாம் தன்னிடத்திலே வைத்திருந்த அந்த தடியை போடுகிறார்கள், அத்தனையும் பாம்பாக மாறுகிறது. இதோடு இவருடைய கதை முடிந்துவிட்டது என்பதாக அத்தனை பேரும் நினைக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மூசாவே உங்களுடைய அசாவை நீங்கள் போடுங்கள் என்பதாக சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அசாவை போட்டார்கள், அத்தனை பாம்பையும் விழுங்கியது. அங்கே இருந்த அத்தனை சூரியக்காரர்களும் மூசாவுடைய ரப்பை அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள். ஃபிரௌனுக்கு முன்னால் நடந்த சம்பவம் இது, வேறெங்கும் நடக்கவில்லை. யாரை அழிப்பதற்காக வேண்டி சூனியக்கார மாநாட்டை உருவாக்கி சூனியக்காரர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து மூசாவிற்கு முன்பாக மூசாவை தலைகுனிய வைக்க வேண்டும் என்பதாக நினைத்து அந்த மாநாட்டை உருவாக்கினானோ, அந்த இடத்துல அவனுடைய ஆதரவாளர்களை அவனுக்கு மாறி அந்த சூனியக்காரர்கள் எல்லாம் மூசாவுடைய ரப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதாக சொன்னார்கள். நான் அனுமதி தருவதற்கு முன்பாக, என்னுடைய அனுமதிக்கு முன்பாக நீங்கள் எப்படி அவரை ஏற்றுக்கொள்ளலாம்? உங்கள் அத்தனை பேர்களையும் மாறுகை வாங்குவேன். அத்தனை பேர் அப்படி செஞ்சாங்க, அத்தனை பேர்கள் கொலை செய்தாங்க. இது குர்ஆன் சொல்லுகிறது. ஆனாலும் கூட அந்த நேரத்திலிருந்தான் மூசாவை ஏற்றவுடைய விகிதாச்சாரம் அதிகமானது என்பதாக குர்ஆன் பதிவு செய்கிறது. மூசாவை அத்தனை பேர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த நிகழ்வு அந்த நாடு முழுக்க பரவுகிறது. இவ்வளவு பெரிய ஒரு அதிசயத்தை அவர்கள் செய்து காட்டிருக்கிறார்கள் என்பதாக ஒரு நொடி போதுங்க, ஒரு நிமிடம் போதுங்க, எதற்கு முன்பாக கூட அல்லாஹ் என்ன செய்வான்? ஈமானுடைய அந்த உத்வேகத்தை உலகம் முழுக்க பரப்புவான். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வரலாறு நம்ம குர்ஆன்ல வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். அபூபக்கர் ஓதக்கூடிய அந்த குர்ஆனுடைய அந்த சப்தத்தை கேட்டே பல பேர்கள் இஸ்லாத்தை வருவதற்கு தயாராக இருந்தார்கள் என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது, வரலாறு சொல்லுகிறது. வீட்டில் உட்கார்ந்து சத்தமா ஓதிட்டு இருப்பாங்களாம். சுத்தி எல்லாம் காபிர்கள் தானே, இறை மறுப்பாளர்கள் தானே. அந்த குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு எவ்வளவு லைஃபை தருகிறது என்பதாக அத்தனை பேரும் கூடி நின்று கேட்பார்கள். அதனால அந்த மக்கத்து காபிர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு ஆளை நியமிச்சு அபூபக்கர் போயிட்டு நீங்க குர்ஆனை ஓதாதீங்க,
சப்தம் போட்டு ஓதாதீங்க, ஓதுனா உங்களுடைய மனசுக்குள்ள ஓதிக்குங்க. இது இங்க ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்துகிறது, இவர்கள் எங்கோ மாறிவிடுவாக என்ற அச்சம் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது என்பதாக அவர்கள் எல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு தணிக்கை செய்கிறார்கள். இதைத்தான் இன்னைக்கு உலகம் முழுக்க செய்கிறார்கள். இஸ்லாம் வளர்ந்து விடக்கூடாது, இஸ்லாத்தினுடைய கொள்கைகள் யாரிடத்திலும் போய் சேர்ந்து விடக்கூடாது, இஸ்லாத்தை எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தினார்களோ அந்த அறிமுகம் யாருக்கும் கிடைத்து விடக்கூடாது, குர்ஆன் யாருடைய கையிலும் போய்விடக்கூடாது, ஹதீஸ் யாருடைய கையிலும் போய்விடக்கூடாது, பெருமானாருடைய வாழ்வியல் நடைமுறைகள் யாருடைய கையிலும் போய்விடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இஸ்லாத்தின் மீது சேரை வாரி இவர்கள் வீசிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் என்று சொன்னால் தீவிரவாதம், இஸ்லாம் என்று சொன்னால் ஒரு மடமைத்தனவாதம், இஸ்லாம் என்று சொன்னால் ஒரு பிற்போக்குத்தனமானது, இஸ்லாமியர்கள் அவ்வளவு நல்லவர்கள் அல்ல என்றெல்லாம் அவ்வப்போது ஒரு படங்களை எடுத்து அல்லது கார்ட்டூனை எடுத்து அல்லது வெறுப்பு பிரச்சாரங்களை எந்த விதத்தில் பயன்படுத்த முடியுமோ எல்லா விதத்திலையும் பயன்படுத்தி இன்றைக்கு மக்களுடைய மனதிலே நஞ்சை விதைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு காலத்தில் நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா சில கொடிகளை எல்லாம் இங்க தமிழ்நாட்டிலே பார்க்க முடியாது. அந்த கொடியை தன்னுடைய காரில் மாற்றுறதுக்கு அசிங்கமா நினைப்பானுங்க, பயப்படுவானுங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அதையே மாட்டிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க, தெருவுக்கு இருக்கிறாங்க, நம்முடைய பக்கத்து வீட்டுல கூட வந்துட்டாங்க. அன்புமிக்கவர்களே, இவர்கள் தொடர்ந்து ஒரு அஜெண்டாவோடு இஸ்லாத்தை அழிப்பதற்குரிய ஒரு திட்டத்தோடு இன்றைக்கு உலகம் முழுக்க, இந்தியா முழுக்க இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. இந்த வக்ஃபு திருத்த சட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இஸ்லாமியருடைய சொத்து மாதிரி இந்தியாவில் யாருடைய சொத்தும் கிடையாது, அவ்வளவு வக்ஃபு செய்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். அந்த சட்ட திருத்தத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை எதிர்க்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நாம் எதிர்ப்பதற்காக வேண்டி தயாராக இருக்கிறோம். ஆனால் அதனுடைய முடிவு என்ன? நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்ய கடமைப்பட்டது. ரத்தம் சிந்தி எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள் எல்லாம். அப்படி எவ்வளவு ஏக்கர் இடங்களை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி அப்படியே வக்ஃபு செய்து விட்டு சென்றிருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் அதை பாதுகாக்காததின் விளைவுதான் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் இருந்த இடத்தை கூட வித்துட்டு போயிட்டாங்க என்பதாக சொல்லுகிறார்கள். நம்ம செஞ்ச தப்பின் காரணமாகத்தான், தவறின் காரணமாகத்தான் இன்னைக்கு பல இடங்கள்ல பல பிரச்சனைகள் நமக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அதனால அன்புமிக்கவர்களே, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு இவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னா இஸ்லாத்தின் மீது இந்த காழ்ப்புணர்ச்சி இவர்கள் கக்கிக் கொண்டே இருப்பாங்க. இது ஒன்று. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா, காலையில இஸ்லாத்தை ஒருத்தவன் ஏத்துக்கிட்டான்னு சொன்னா பெரியார் சொன்னார், நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் அவன் குடிச்ச டம்ளர்ல நீ தண்ணி குடிக்கலாம். இதுதான் இஸ்லாம். இதுதான் அவர்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்படி சமத்துவத்தோடு ஒரு நல்ல நிலையில வாழக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது என்பதை கண்டிப்பாக அத்தனை பேரும் புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் சாலை சாலையாக இந்த இஸ்லாத்தை ஏற்று சென்று விடுவார்கள். ரொம்ப நீங்க ஜாதியில பாத்தீங்கன்னு சொன்னா, ரொம்ப மதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அவ்வளவு கொடுமைகள் இருக்கிறது, அவ்வளவு ஜாதிய கொடுமைகள் இருக்கிறது. இன்னைக்கும் பல ஊர்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒதுக்கப்பட்ட மக்கள் என்பதாகவே இருக்கிறாங்க. அவங்கள சபையில கூப்பிட மாட்டாங்க, திருமணத்திற்கு கூப்பிட மாட்டாங்க, பொது சபையில வைக்க மாட்டாங்க. அவ்வளவு நசுக்கப்பட்ட மக்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். இதற்கு ஒரு விடிவாக இஸ்லாத்தை அவர்கள் பெற்று விடுவார்களோ என்ற அச்சத்துல தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த இஸ்லாத்தை பற்றிய செய்திகளை எல்லாம் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பேற்பட்ட அற்புதமான ஒரு மார்க்கத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, புதுசா இஸ்லாத்தை ஏற்ற ஏழை சஹாபாக்களோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, ரசூலுல்லாஹ் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசத்தை எல்லாம் பார்க்க மாட்டாங்க. பணக்கார அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு வந்தாலும் அதே இடம்தான், பிலால் ரலியல்லாஹு வந்தால் அதே இடம்தான். பிலால் ரலியல்லாஹு அவ்வளவு துச்சமாக கருதுவார்கள். ஒரு கருப்பின அடிமை, அபிசீனியாவிலிருந்து வந்தவர், ரொம்ப பார்ப்பதற்கு அருவருக்கத்தக்க ஒருவர். ஹப்பாப் ரலியல்லாஹு இப்படித்தான். இவங்களை எல்லாம் ஒரு அருவருக்கத்தக்க ஒரு நிலையில அந்த குஃபார்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவங்களை எந்த சபையில உட்கார வைக்கிறாங்களோ அதே சபையில தான் பணக்காரர்கள் இருப்பார்கள், பணக்காரர்களுடைய சபையில தான் அந்த ஏழைகளும் இருப்பார்கள். மக்கா காபிர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறாங்க, சொல்றாங்க, நாங்க உங்களோடு பேச வேண்டும் என்று சொன்னால் இந்த ஏழைகளை உங்களிடமிருந்து நீங்கள் விரட்டி விடுங்கள், எங்களுக்கு சமமாக அவர்கள் உட்காருவதா, அவங்களை விரட்டுங்க முதல்ல ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. அப்ப ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல என்ன எழுந்ததோ அது எழுந்தது. அப்படி என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, சரி இவங்க எல்லாம் இஸ்லாத்தை ஏற்கிறதுக்காக வேண்டி வராங்க, இந்த காபிர்கள் எல்லாம், மக்கள் குஃபார்கள் எல்லாம், அதனால நம்ம ஆட்கள் தானே இவங்களை போக சொன்னா என்ன இருக்குது, இவங்க போயிட்டு அப்புறம் வந்துருவாங்க, இவங்களை நம்ம அழைச்சி ஈமான இஸ்லாத்தையும் சொல்லலாம்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் முற்படும் போதுதான் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்குகிறார். இவங்களை நீங்க விரட்டாதீங்க, காலையிலும் மாலையிலும் உங்களை தேடி வரக்கூடியவர்கள் இவர்கள்,
இவர்கள் தான் ஈமானில கடைசி வரைக்கும் இருப்பாங்க. இவன் வர்றான் பாத்தியா, இவன் வரக்கூடிய காலையில வந்துட்டு மாலையில போயிடுவான். ஆனால் இவர்கள் காலையிலும் வருவார்கள், மாலையிலும் வருவார்கள், எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அந்த ஏழை சஹாபாக்களை நீங்கள் விரட்டி விடாதீர்கள். ரசூலுல்லாஹ் அப்படித்தான் வைத்திருந்தார்கள். எல்லோரையும் சரிசமமாக நடத்தினார்கள். சரிசமமாக நடத்த வேண்டும் என்பதாக நம்முடைய இஸ்லாமியர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டிருக்கிறார்கள், குர்ஆனும் சொல்லுகிறது. அதனால காலையில ஒருத்தர் இஸ்லாத்தை ஏத்துட்டா அடுத்த நிமிஷம் சஃப்ல நம்முடைய பள்ளிவாசல் நிற்கலாங்க. அவன் எந்த சமூகத்தை, எந்த ஜாதியை சார்ந்தவனா இருக்கட்டும், எந்த ஜாதியை கீழே பிறந்தான், மேல பிறந்தான், நடுவுல பிறந்தான்னு வச்சிருக்கான் பாத்தீங்களா, தனித்தனியா பிரிச்சு. தலையில பிறந்தவன், புஜத்துல பிறந்தவன், வயிற்றுல பிறந்தவன், காலில் பிறந்தவன், தொடையில பிறந்தவன் வச்சிருக்கான் பாத்தீங்களா. இதுல ஆக மட்டமான ஜாதியில வந்தவன் கூட அவனுடைய எண்ணத்துல நான் சொல்றேன், அவன் எதை மட்டமா வச்சிருக்கிறானோ அவனுடைய எண்ணத்துல சொல்றேன். அப்படி கீழ்த்தரமாக அவன் நினைக்கக்கூடிய அந்த ஜாதியில வந்தா கூட அவனுக்கு இமாம செய்யக்கூடிய தகுதி விட்டது என்று சொன்னால், குர்ஆனை அவர் மனனம் செய்யக்கூடியவராக ஆகிவிட்டார் என்று சொன்னால் அவரை இமாமத்து கூட நிக்க வைக்கலாம். அனைவரும் அர்ச்சகராகலாம் என்பதாக சொல்லி ஒரு கூட்டம் மட்டும் இன்னைக்கு அர்ச்சகராக இருக்காங்க பாத்தீங்கன்னா, அப்படி கிடையாது நம்முடைய மார்க்கம். குர்ஆன் நல்ல தெரிஞ்சவங்க அந்த இமாமத்துல நிக்கலாம், மற்றவர்களோடு சேர்ந்து நிற்கலாம். இந்த இதெல்லாம் ஒரு ஜலசாகி, இந்த இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்தி ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் இந்த இஸ்லாமியர்களை தூங்க விடாமல் செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கனக்கச்சிதமாக யோசித்து 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 இரவு பகலாக யோசித்து அஜெண்டாக்களை தயார்படுத்தி வைத்துக் கொண்டு, குண்டர்களை தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டு பல இடங்கள்ல, பல மாநிலங்கள்ல இஸ்லாமியுடைய அந்த கனவுகளை எல்லாம் தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியுடைய அந்த நிம்மதிகளை எல்லாம் தொலைக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒன்றுதான் இன்றைக்கு ஊபியில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல நேரங்களிலும் பல இடங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரமலானுடைய காலங்களில் அன்புமிக்கவர்களே, நாம் நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்தார்களுக்கு, நம்முடைய உறவுகளுக்கு எப்படி நாம் துவா செய்து கொண்டிருக்கிறோமோ அதோடு நம்முடைய இஸ்லாமிய மக்களுக்காக வேண்டி நாம் அதிகமாக துவா செய்ய கடமைப்பட்டோம். இந்திய இஸ்லாமியர்களுக்காக வேண்டி, உலக அளவிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்காக வேண்டி நாம் அத்தனை பேரும் மனமுருகி துவா செய்வதற்கு அற்புதமான ஒரு காலகட்டத்தை அறுவடையாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார் இந்த ரமலானுடைய காலம். அதே இந்த ரமலானுடைய காலத்தில் நமக்கு ரஹ்மத்தை, பரக்கத்தை, பணத்தை எல்லாவற்றையும் தாயா அல்லாஹ் என்பதாக நமக்கு செல்ஃபிஷாக நாம் கேட்க வேண்டும். அதோடு சேர்த்து நம்முடைய இஸ்லாமிய மக்களுடைய நிம்மதிக்காக வேண்டியும், அவருடைய உரிமைக்காக வேண்டியும், அவருடைய வாழ்வாதாரத்திற்காக வேண்டியும், அவருடைய அற்புதமான வாழ்க்கைக்காக வேண்டியும், நிம்மதியான மன நிம்மதியான வாழ்க்கைக்காக வேண்டியும் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொருவரும் துவா செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் இங்கோடு முடிந்து விடக்கூடாது. இந்த கவலை நம்முடைய ஒவ்வொருடைய மனதிலையும் இருக்க வேண்டும். அந்த சமூக சிந்தனை, நம்முடைய இஸ்லாமியர்களுடைய சிந்தனை, நம்முடைய இஸ்லாமியர்களுடைய நிலைப்பாடுகளை எல்லாம் நம்ம ஒவ்வொருவரும் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அவளுக்காக நாம் துவா செய்ய வேண்டும். எங்காவது அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்று சொன்னால் அவளுக்கு நாம் எந்த வகையில நாம் உதவி செய்ய முடியுமோ அந்த வகையில நம்முடைய உதவிகளை எல்லாம் நாம் அவளுக்கு கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த தௌஃபீக்கை நம்ம அத்தனைவர்களுக்கும் தந்தல்வானாக. இந்த ரமலானை அல்லாஹ் தஆலா சிறப்பாக்குவானாக. ரமலானுடைய பரக்கத்தினால் உலகம் முழுக்க வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நிம்மதியான, மன நிம்மதியான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தஆலா தந்தல்வானாக என்று துவா செய்து வார்த்தைகள் நிறைவு செய்கிறேன். வாஹிதோன் அல்ஹம்துலில்லாஹ்.